Hi friends, this video is sponsored by Buymote Mobile. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இந்த பைமோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் சக்தி மெஷர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ கடையில் வாங்கும்போது இருக்கிற ரேட்டை விட மற்ற கடைகள் ஆப்பில் வாங்குறத விட இதில் வந்து பைமோட் மொபைல் ஆப்பில் வந்து லோ ப்ரைஸில் இருக்குது. சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ஒரு முறை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அமேசானில் ஒரு பொருள் வாங்குறீங்க, இதே சக்தி மசாலா வாங்குறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸையும் பைமோட்டில் இருக்க ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பருத்தி பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பெண் குழந்தைங்களுக்குலாம் இந்த பீரியட்ஸ் டைமில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். அதே மாதிரி தாய்ப்பால் வந்து நல்லா ஊறும். இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அது மார்னிங்கில் எடுத்துக்கோங்க, அதாவது நைட் நேரத்தில் வேண்டாம். ஸோ இது வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ உடல் வலிமை பெறத்துக்கும் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு 1 கப் பருத்தி கொட்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா திருகி விட்டு ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா கழுகியாச்சு. இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு கூட ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பருத்தி கொட்டையை கையில் எடுத்துகிட்டு நசுக்கணும் அப்படின்னா அதில் இருக்க வந்து ஒரு பருப்பு வந்து ஒயிட் கலரில் வெளியே வரும். இப்படி இருந்தாவே நமக்கு நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்காமல். தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த அரைச்சதையே ஒரு 3 டைம் நம்ம வந்து கொஞ்சம் 1/2 டம்ளராக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஸ்பூன் வச்சு விட்டு நம்ம லைட்டாக அப்படி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அந்த பாலெல்லாம் கீழே வந்து இறங்கிரும். இதையே ஒரு 3 டைம் தண்ணி சேர்த்துட்டு அடிச்சுட்டு நைஸாக வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. எல்லா பருத்தி கொட்டையும் அடிச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பருத்தி பாலை வந்து இன்னொரு டைம் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் வடிகட்டியாச்சு. இப்போ இதை டைரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் பருத்தி கொட்டை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பருத்தி பாலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடைக்கிட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி நல்லா வரட்டும். ஸோ அது வரைக்கும் இடைக்கிட நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி மாவு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப், நான் எந்த அளவில் பருத்திக்கொட்டை எடுத்தனோ அந்த அளவுக்கு தான் 1 கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அரை கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் திக்காகும், அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கைவிடாமல் கலந்தோம்னாவே சீக்கிரமாக வெல்லமும் கரைஞ்சி வந்துடும். ஏலக்காய் தூள் வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாக 1-2 தட்டிட்டு சேர்க்குறதுனால ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை பெற எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. தாய்ப்பால் வந்து நல்லா ஊறுறதுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். நீங்கள் முடிஞ்ச அளவு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததையும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 1 மூடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பருத்தி பால் வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து ட்ரை நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ட்ரை நட்ஸ் நிறைய சேர்க்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இடைக்கிட தேங்காயோட அந்த ட்ரை நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாமும் முந்திரியும் பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட இதை பரிமாறலாம். இதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. நல்ல சுவையான பருத்தி பால் வந்து ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you friends.